பேங்க் 50 மினிட்ஸ் ஸ்கேல்பிங்கு. ஸோ நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த கேண்டல், இந்த 9:34 கேண்டலில் நான் வரைஞ்சிருக்க இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி RSI வந்து பார்த்திங்கன்னா 50 பிலோ 50 இருக்கும். இருந்தால் ஒரு என்ட்ரி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் சைடு வைஸ் சின்னதாக நடக்கும். ஒரு 4 கேண்டல் சைடு வைஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் என்ட்ரி எடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு பி சைடு ஒரு என்ட்ரி எடுத்துருக்கேன். என்ட்ரி எப்படி எடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான் மார்க் பண்ணி வச்சிருந்த லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அவுட்னா ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணல, பட் தெரியும் அடுத்து வந்து இந்த ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அடுத்து டவுன் தான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், நம்மளோட டார்கெட் 1:3. வெயிட் பண்ணுவோம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுடைய லைனை கேண்டல் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ என்ட்ரி எடுத்துருக்கோம். இந்த மார்க்கெட் நம்ம வியூ தான் வந்து டவுன் ஆகிட்டு பிஇ சைடு. ஸோ 2 ட்ரேட் எடுத்துருந்தோம். 49,000 PE, 50,000 PE. ஸோ ப்ராஃபிட். ஸோ நம்ம டார்கெட்டை கிட்ட போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ட்ரி எடுத்து வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அழகாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ரியாக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஆகிட்டு. பட் இந்த எக்ஸ்பிரி டே அப்படின்றதால நிறைய டிக்கெட் நடக்கிறதுனால ப்ரைஸ் வந்து பெரிய மூமெண்ட் இல்லை, சீக்கிரம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். சூப்பர். நம்மளுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வரணும். வெயிட் பண்ணுவோம். நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம யூஸ் பண்ண மார்ஜின் வந்து 2,337 ரூபா. நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ நம்ம டார்கெட் கிட்ட தான் இருக்கோம். டார்கெட் ரீச் ஆக போகிறோம். வெயிட் பண்ணுறோம். ஃபைன். ஸோ நம்ம டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு.